ஹலோ கைஸ், வெல்கம் டு கபடி இன்சைடர். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கிடச்சிது இந்த நைட்டு நமக்கு. அதுதான் வந்து மோஹித் நந்தல், ரைட் கவர் டிஃபெண்டர் ஆஃப் ஹரியானா ஸ்டீலர்ஸ், அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான ரீசன் என்னன்றதை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், யார் இந்த மோஹித் நந்தல்? இவர் ஹரியானா ஸ்டீலர்ஸோட லாஸ்ட் இயர் ஜாயிண்ட் கேப்டன் வித் ஜெய்தீப் ஜெய்யா. இவர் ஒரு சூப்பர் ரைட் கவர் டிஃபெண்டர். இவரும் ஜெய்தீப்பும் ப்ளே பண்ணாங்கன்னா அந்த டேக்கிள் மிஸ்ஸே ஆகாது. அவ்வளோ பெருசாக இருக்கிற மணிந்தர் சிங்கே இவர் வந்து தனியாக போய் அசால்ட் பண்ணுற மாதிரி பிடிச்சி போட்டுருவார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல திறமையான ரைட் கவர் தான் இவர். பட் இவரை டீம்லேருந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ். இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க நம்ம ஹரியானா டீம். இவருக்கு இன்ஜுரி இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் தெரியுது, இவருக்கு வந்து ஒரு டோப் டெஸ்ட் எடுத்திருக்காங்க அப்படின்றதும், அதில் வந்து இவர் வந்து பாசிட்டிவ்னு தெரிஞ்சிருக்காரு. ஒரு 4 இயர்ஸ் பேன் ஃப்ரம் கபடின்னு தெரிய வருது. பட் இது ஒரு பஸ் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயங்கள், ஓகேங்களா? இப்போ இந்த நியூஸ் இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணப்படலை. பட் கபடியோட சுற்றிக்கிற மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, இதை இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, இவர் டோப் டெஸ்ட்டில் மாட்டிருக்காருன்றதை பற்றி. எனக்கு கிடைச்ச அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேவிக்கும் ஏர்ஃபோர்ஸ்க்கும் 51st இன்டர் சர்வீசஸ் கபடி சாம்பியன்ஷிப் நடந்துச்சு. அதில் இவரோட சேர்த்து நிறைய பேரை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ரிசல்ட் பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ ஒரு டாக் இருந்துட்டு தான் இருக்குது, இவருக்கு வந்து இதனால தான் வந்துட்டு ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் அஃபிஷியலான அப்டேட் எதுவுமே கிடையாது கைஸ். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் அஃபிஷியல் தான். நான் வந்துட்டு கேள்விப்பட்டதை வச்சு மட்டும்தான் சொல்கிறேன். இதுக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்ததுன்னா நான் அதை பற்றி தெளிவாகவும் சொல்கிறேன் கைஸ். எனக்கு இருந்த வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரைட் கவர் டிஃபெண்டர், இந்தியன் டீம் போகிற அளவுக்கு திறமையாக இருந்த ஒரு டிஃபெண்டர் தான் நம்ம மோஹித் நந்தல். ஆனால் இவர் அவசரப்பட்டு இந்த மாதிரி டோப்பு இதெல்லாம் உள்ளே போனதுனால தேவையான இப்போ லைஃபே போயிடுச்சு அவருக்கு. இதனால் ஃப்யூச்சர் என்னன்றது அவருக்கே தெரியாது. இப்போ வந்து ஒரு 4 வருஷம் பேன் வச்சுங்களேன், அவரோட யங்கான ஏஜே போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப வந்தால் ஆடுவாங்களா அப்படின்றது நமக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ கைஸ், கபடி பிளேயர்ஸாக இருந்தாலும் சரி, யாராச்சும் இருந்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தீங்க, அத்லெட்ஸாக இருந்தாலும், ஸோ இந்த டோப்லாம் பண்ணாதீங்க. இதை பண்ணாமல் நார்மலாக நேச்சுரலாக விளையாடுங்க. அதுதான் உங்கள் நிஜமான ஸ்கில்லும் கூட. ஆல் தி பெஸ்ட் கைஸ். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் டோப்பிங். அவ்வளோதான் கைஸ், நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரோ கபடி டீம்ஸ் பற்றி வந்துகிட்டே இருக்க போது நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ see you on another video guys. Bye.